ஸ்டேன் ஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆரம்பத்திலேயே ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நாகரிகமான ஒரு பதிலோ, திரும்ப நாகரிகமான ஒரு என்னையே திரும்ப ஒரு கேள்வியோ என்னை கேட்குறாங்க அப்படின்னா அதை நான் வரவேற்பேன். ஒருவேளை என்னோட அரசியல் முதிர்ச்சிக்கு நான் ஒரு தவறாக புரிஞ்சிருக்கலாம். அதை எனக்கு கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு எதிரில் இருந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் தான் நான் இருக்கேன்றதையும் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வகையில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப கேவலமாக நிறைய போட்டுட்ருக்காங்க. சந்தேகமாக இருந்தால் நீங்கள் ட்விட்டரோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அந்த வகையில் ஆல்டன் பி நெல்சன் அப்படின்றவர் எனக்கு ஒரு வீடியோ பிரத்யேகமாக போட்டிருக்காரு. அதில் சாட்டை அப்புறம் இவரையும் இடும்பாவனம் கார்த்தி அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து என்னையும் சேர்த்து போட்டிருக்காரு. அவர் அணுகுமுறை எனக்கு ஒரு கொஞ்சம் அப்ரோச்சை கொடுத்துருந்துச்சு. அதாவது ஒரு நல்ல அப்ரோச், அதாவது கொஞ்சம் மைல்டாகவே பேசியிருக்காரு. நாகரிகமான ஒரு கேள்வி, தவறான வார்த்தைகளை பதிவு பண்ணாமல் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு வந்த ஆளுங்க மக்களுடைய நம்பிக்கையை சம்பாரிச்சிட்டு இப்போ திடீர்னு தாவேக்காவை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் தாவேக்காவை முதலாக எதிர்த்தவர்களில் முதலாவது ஆளாக என்ன கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா முதல் வீடியோ நியூஸ் டிஎனில் இருக்கும்போது 2023 நவம்பர் 2ஆம் தேதி வீடியோ போட்டிருக்கோம். நான் நியூஸ் டிஎனில் இருக்கிற வரைக்கும் 1.5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 130 வீடியோ தாவேக்காவுக்கு மட்டுமே போட்டிருக்கேன். அதுவும் பாசிட்டிவாலாம் இல்லை, எதிர்த்து. அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தாவேக்காவை புகழ்ந்து பேசியிருக்கேன். ஏன் தெரியுமா இதை நான் பதிவு பண்ணுறேன்? நீங்கள் குறையை மட்டும் சொல்கிறீங்க, நிறைய பேசுகிறதே இல்லை, குறைகள் மட்டும் இது இல்லை, நிறைகளும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. அந்த ஒட்டுமொத்த ஊடகமும் விக்கிரவாண்டி மாநாடில் தாவேக்காவை எதிர்த்து பேசும்போது நான் கொஞ்சம் பேசினேன். ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது. நிச்சயமாக அதை நம்ம வரவேற்கணும். இளைஞர்கள் அவங்களுடைய இயல்பே அடித்து உடைக்கிறது, ஜாலியாக இருக்கிறது இதுதான். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தணும். அதனால் இதை வரவேற்கணும். முதல் மாநாடு முத கட்சி தொடங்குறாங்க, இது ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அடுத்து சரி பண்ணிப்பாங்க அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கூட அனுப்பிச்சி விட்றேன். இன்னமும் அது அந்த சேனல்லே தான் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் அந்த கட்சிகள் அந்த குறைகளை சரி பண்ணலை அப்படின்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக அடுத்ததாக அவங்க ரேம்ப் வாக் அந்த ரோட் ஷோ போகிறாங்க, அப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. ஏதோ ஒரு மீட்டிங்கு, அங்கேயே அடித்து நடக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடக்குது, அங்கேயும் நடக்குது. அப்புறம் திருச்சியில் முதல்ல சுற்றுப்பயணம், அங்கேயும் எல்லாமே சேதமாகுது. எல்லாமே எப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெரேட்டிவ். நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தியாளருக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் தலைவர் விஜய் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை நேரில் பாருங்கன்னு அந்த ஜேர்னலிஸ்ட் சொன்னதுக்கு, இங்கே இருக்கிற தாவேக்காவோட பொலிட்டிக்கல் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தலைவர் அங்கே வந்தால் தடியடி நடக்கும் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. இதை நான் பொய்ன்னு சொல்லலை. அந்த ஜேர்னலிஸ்ட் அதை ஒரு கட்டுரையாகவே எழுதி வச்சுருக்காரு. என்னை இப்படி ஒருத்தர் அப்ரோச் பண்ணார் தாவேக்காவில் இருந்து, இப்போ நான் பதில் கொடுத்தேன். நீங்கள் என்ன வேணாலும் பெரிய லீடராக இருங்க, ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் மிரட்டக்கூடாதுன்ற பதிவு பண்ணுறாரு. அப்போ அதை அவங்க விரும்புகிறாங்கன்னு தானே அர்த்தம். நாங்கள் வந்தால் தடியடி நடக்கும், நாங்கள் வந்தால் சேதமாகுன்றதை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அதை தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். ரெண்டாவது, அந்த வீடியோவில் விக்டீம்ஸை நான் ப்ளேம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தீங்க. எந்த காணொளி, எந்த பக்கம், ட்விட்டரா, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, இல்லை எந்த காணொலியில் பேசியிருக்கேன்? இது நம்ம சைக்காலஜிக்கலாக அணுகணும். அவங்க வேதனையில் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மக்கள் அவங்க அறியாமல் என்ன வேணாலும் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம குறையா சொல்லக்கூடாதுங்கிறது தான் நான் பதிவு பண்ணியிருக்கேனே தவிர, அந்த மக்கள் மோசமானவர்கள் அவங்க இப்படி அப்படின்னு பண்ண கிடையாது. அப்புறம் 2-3 ஐடியெல்லாம் கொண்டு மீம்ஸ் எல்லாம் பரப்புகிறாங்க, டிவிக்கு நெரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் விவாதமாக எடுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்களும் குறையை பார்க்கலன்னு அர்த்தம். இவங்க திமுகவோட ஆதரவாளர்கள் மீம்ஸை போடுறாங்கன்னா தாவேக்காரர்கள்னா புண்ணியவான்களா? அவங்களோட மீம்ஸை நீங்கள் காட்டவா? என்னோட பேஜு கீழே, என்னோட போஸ்ட்டு கீழே பாருங்கள், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சித்தரிச்சு நீங்கள் காட்டுற போஸ்ட்லாம் சும்மானே. ஏன்னா நீங்கள் காட்டின 2 இது இருக்குல்ல, அதை விட அதுக்கு நிகரானதுன்னு கூட சொல்லிக்கோங்க. கீழே போய் பாருங்கள், பெண்களை எவ்வளவு மோசமாக சித்தரித்து என்னோடய போஸ்ட்டு கீழே போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசாதீங்க. ரெண்டாவது, எந்த இடத்துலையுமே நான் தாவேக்காக தான் இதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை, மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் நீ என்னையும் பார்க்க வந்துட்ட, இதுக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் காரணம்தான்
அப்படின்ற வார்த்தை தாவேகா விஜயிலிருந்து ஆதவ்லையோ இல்லை சிடிஆர் நிர்மல்குமாரோ இல்லை அப்புறம் அடுத்தடுத்து இருக்கிற தலைவர்களோ யார்கிட்டையுமே இல்லைங்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஆழ்ந்த இரங்கல்ன்ற ஒரு பதிவு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயை தவிர யாருடைய பக்கங்கள்லையுமே எதுலையுமே இல்லை. மாறா அவர் போட்டதை ரீட்வீட் பண்றாங்க. என்னங்க நீங்க அதிமுக ஆதரவாளர்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கருப்பு துயரம் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அதிமுகவில் இருக்கிற மாஜிக்களுடைய போஸ்டை நான் வேணா உங்களுக்கு எடுத்துக்காட்டவா? தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்காட்டவா? அந்த ஒரு அரசியல் நாகரிகம் வேண்டாமா? கட்சி ஒரு துயரத்தில் இருக்கும்போது ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கன்னு கேள்வி கேட்குறேன். அதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் அடுத்து சொல்கிறீங்க திமுக நெரேட்டிவ் செட் பண்ணுதுன்னு. திமுகவில் இருக்கிற பேர் தெரியாத ஒரு ஐடிக்கல் நெரேட்டிவ் செட் பண்ணுறதை பெருசாக வைக்கிறீங்க. தாவேகாவில் இருக்கிற பேர் தெரியாத ஒரு ஆள்கள் நெரேட்டிவ் செட் பண்ணுறதை நீங்கள் முன்னாடி ஜட்ஜ் எடுத்து வைக்கவே மாட்டீங்க, மறுக்கிறீங்க. ஆனால் அஃபீஷியல்ஸாக வச்சுப்போம். டிஎம்கேவோட மெயின் அஃபீஷியல் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு? எந்த ஒரு கட்சி தலைவருமே தன்னுடைய தொண்டர் இறப்பதை விரும்ப மாட்டார், அதனால இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சரி, அப்படியே டிவிகேவோட அஃபீஷியல்ஸுக்கு வருவோம். அவங்களும் இதே ஸ்டாண்டு தானே எடுத்துருக்கணும். மாறா ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு? கரூரில் மட்டும் ஏன் நடக்குது, கரூரில் மட்டும் இது ஏன் பண்ணுது, இது ஒரு சதி, இது அப்படின்னு ஏன் பிளேம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்திலேயே அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாகரிகமான முறையில் ஒரு கூட்டம் அழகா ஒழுங்குபடுத்தப்பட்டு அழகா நடந்து முடிச்சிருக்கு, எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கல, அது அதிமுக அப்படின்னு பதிவு பண்றாரு. இதை அங்கிருந்து அதிமுகவினர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இங்க குறை யார் வைக்கிறா? நிறை யார் ஏத்துக்க மாட்டாங்க? இவர் அதை ஏத்திருந்திருக்கணும்ல. ஆதவர்ஜனான்றவர் எங்களை பத்தி அவர் சொல்லியிருக்காரு, அவர் உண்மைதான், அது கரெக்ட் தான், எங்க தலைவரும் அப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் இவர் குறை தானே வைக்கிறாரு, இவர் நிறைய ஏற்றுக்கலையே. அப்போ நீங்கள் எங்களை மாதிரி ஒரு ஆள் நீங்கள் இப்படி ப்ளேம் பண்ண முடியும்? அடுத்ததா அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளரை டெபுட்டி சிஎம் அப்படியெல்லாம் நான் கம்பேர் பண்ணவே இல்லை. நாங்கள் எங்கேயாவது கம்பேர் பண்ணேன்னா இந்த வார்த்தையை பாருங்கள், இவங்க இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க, இதை பாருங்கன்னு நான் வந்து பேசினேன்னா எடுத்து வச்சேன். பார்த்த உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி. எடுத்து வச்சேன். ஒரு பொதுவெளியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அப்படின்னா, ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர்னா என்ன சாதாரண போஸ்டா? அமைச்சர்களே ஒரு அதிமுக திமுகவில் மாவட்ட செயலாளர்னா போய் நிற்பாங்க. ஓ அப்படியா, அப்படி ஓ அப்படின்னு ஒரு மரியாதை வைப்பாங்க. அது அதிமுகவிலையும் இருக்குது. அதிமுகவில் மாவட்ட செயலாளர் போஸ்ட் வேணுமா அமைச்சர் போஸ்ட் வேணுமானா சூஸ் பண்ணுறது மாவட்ட செயலாளர் போஸ்ட் தான். நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவர் இப்படி பண்ணுறாரு. சரி, நான் நினச்சிருந்தா அதை ஒரு 10 நிமிஷத்தில் அதை ரிவீல் பண்ணிவிட்டு எனக்கு வியூஸு வேணும் அது வேணும்னு நான் நினச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நான் நாகரிக அரசியலை கையில் எடுப்பதற்காக நான் அதுலேருந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த பையனோட வயசு அதிகபட்சமாக 30க்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் அரசியல் வரதே பெரிய விஷயம். அந்த பையனை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. மாறா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டா ஒருவேளை அவன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கட்சி அதிமுகவுக்கே சேர்ந்துட்டா கூட அவன் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது இதெல்லாம் தூக்கிட்டு வருவானுங்க. இவன் கட்சியை டிவிக்கேவே தூக்கிட்டு வருவாங்க. அதனால் இந்த பையன் யாருன்னு நம்ம ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிளர் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அதை நான் ரிவீல் பண்ணாமலே வச்சுருக்கேன். அதுதான் நான் கடைபிடிக்கிற எத்திக்ஸ். நான் நினச்சிருந்தா அவன் ரிவீல் பண்ணிடலாம். மற்றபடி நான் ஊழல் புகார்கள் வைக்கலாம், அசம்ஷன்ஸ் வைக்கலாம், என்ன வேணாலும் நான் பண்ணுறதுலாம் அது வேறு. ஆனால் ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்ஸ் பற்றியோ இல்லை அவன் வந்து ஒரு பாலியல் குற்றவாளிங்கிறத இல்லை ஒரு 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 அப்யூஸான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்றத நான் வந்து வச்சுட்டேன்னா அவன் எதிர்காலம் போயிடும். ஒருவேளை அவன் யாரையாவது டீஸ் பண்ணியிருந்தா நிச்சயமாக நான் வெளிப்படுத்திடுவேன், அது வேற. இவன் ஒரு விஷயத்த பார்த்துருக்கான் அப்படின்றதுக்காக அவனுடைய ஒட்டுமொத்த அரசியல் கெரியரையுமே நான் காலி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். 2வது, உங்களுடைய அல்கரிதமில் நான் நாத்தாக்காவை ட்ரோல் பண்ணது மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சியுமே ட்ரோல் பண்ணியிருக்கேன், எல்லாரையுமே பேசியிருக்கேன், எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதில் நாத்தாக்காவை எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருக்கேன்னா அதை விட என்டிகேவை பண்ணியிருக்கேன். நான் என்னமோ டிஎன் ட்ரோல் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புஷியானந்துன்னு பேர் எல்லாம் என்னை வச்சு கூப்பிட்றாங்கன்னு அப்படிலாம் இல்லை. நியூஸ் டிஎனில் இருக்கும்போதே பல சேனல்களே என்னை கூப்பிட்டு நீங்கள் புஷியானந்துன்னு என்ன பேச வச்சுருக்காங்க. நான் வேணால் ப்ரூஃப் வேணால் எடுத்து காட்டுறேன். கிட்டத்தட்ட 138 வீடியோ ஒரு வருஷத்தில் நியூஸ் டிஎனில் இருக்கும்போது தாவேகாவை விமர்சனம் செய்து வீடியோ அப்லோட் செய்திருக்கிறோம். அது இன்னும் அந்த நியூஸ் டிஎன் பேஜில் தான் இருக்குது. சந்தேகமாக இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் அல்கரிதமில் அது காட்டலைங்கிறதுக்காக நான் வந்து அதுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாது. 138 வீடியோ இதுக்குன்னா அதில் சலிக்காமல் 1-2 தான் முன்ன பின்ன இருக்கும். என்டிகே அவ்வளவு இருக்குது. அப்போ ஏன் இப்போ நீ திமுகவை ட்ரோல் பண்ணுறதில்ல, விசிகாவை ட்ரோல் பண்ணுறதில்ல, கம்யூனிஸ்ட்டை ட்ரோல் பண்ணுறதில்ல? நான் வந்து நடுநிலையான ஆளே கிடையாது.
நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் இல்லை, முதல்ல ஊடகத்துறையில் நடுநிலைன்ற ஒரு ஆளே இல்லை. ஊடகத்தில் எங்கே நடுநிலை இருக்குது? ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு, ஒன்று அறம், இன்னொன்று பொய், அவ்வளோதான். நான் அறம் சார் நிற்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவில் நாங்கள் நிலைப்பாடோடு இருக்கோன்னு சேனலை விட்டு வெளியில் வந்தோடனே எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திரும்ப திரும்ப அதே கதையை தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்க. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. ஏன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு? நீ ஆளுங்கட்சி எதிர்த்து பேச மாட்டியா? நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல் போராட்டம் நடத்துறது யாரு? இப்போ வரைக்கும் நடத்தின போராட்டங்கள்லாம், பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் யார் நடத்தியிருக்கா? 8 வழிச்சாலைக்காக தொடர்ந்து ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை யார் நடத்திக்கிட்டு இருக்கிறா? அதிமுகவா, நாத்தாக்காவா, இல்லை டிவிகேவா? சாம்சங் போராட்டம் நடந்துச்சு, யார் நடத்தினா? துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் இப்போ மட்டும் நடக்கல, 2023 நடக்குது, 16 நடக்குது. யார் நடத்தினா? வேங்கை வயல் விஷயத்தை முத வெளியில கொண்டு வந்தது யாரு? அதிமுகவா, டிவிகேவா? கூட்டணி கட்சிகள். ஆனால் நல்லா நீங்கள் வேணால் டேட்டா கிராஸ் செக் பண்ணி பாருங்க. 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமா ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை திமுக முன்வைக்கும் போது அதை முத எதிர்த்தது யாரு? கம்யூனிஸ்டுகள். இப்படி தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்துல அதிகமா போராட்டம் நடத்தின டேட்டா நீங்க கிராஸ் செக் பண்ணி பாருங்க, யார் எடுத்தாருன்னு. ஏதாவது ஒரு இஷ்யூனா உடனே குரல் கொடுக்கறது யாருன்னு பாருங்க. ஆணவ படுகொலை நடக்குது, விஜய் எத்தனை இடத்துல போராட்டம் நடத்தினா, ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. நான் ஏன் விஜயை தேர்வு செய்யணும்? சாம்சங் போராட்டத்தை அவருடைய நிலைப்பாடு என்ன? அவர் எங்க போய் நின்னாரு? நான் இன்னமும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், நான் ஒரு எழைட்ட அரசியல்வாதி இப்படின்னு பண்ணிக்கிட்டு அண்ணாவுடைய பேரை அவர் வச்சுக்கிறாரு. அண்ணா அதிமுகவுக்கும் ஒரு கொள்கை தலைவர் தான், திமுகவும் கொள்கை தலைவர் தான். ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன். அவரும் விஜயும் ஒன்னா அப்படின்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1949 செப்டம்பரில் இருந்து 9 மாதங்களில், அதாவது 1950 மே மாதத்திற்குள் 2300க்கும் அதிகமான கூட்டங்களில் பேசியிருக்கிறார் அண்ணா. ஒரு வருஷத்துல. ரெண்டாவது அதிகமான கூட்டங்கள் பேசியிருக்கார். 2 வருடத்திற்குள் 3500 கூட்டங்கள் நடந்தன. சராசரியாக மாதம் 145 கூட்டங்கள், அதாவது ஒரே ஒரு நாளில் 27 கூட்டங்களில் கூட பேசியிருக்கிறாராம் அப்படின்னு தகவல் சொல்லுது. விஜய் இந்த 1.5 வருஷத்துல 27 முறை வெளியில வந்ததில்ல. இந்த மனுஷன் ஒரு நாள்ல 27 கூட்டம் பேசியிருக்காரு. விஜய் அண்ணா ஒன்னா? நீங்க எப்படிங்க அவருக்கு போய் முட்டு கொடுக்குறீங்க? மாலை 5 மணிக்கு ஒரு ஊரில், 6:30 மணிக்கு இன்னொரு ஊரில், 8 மணிக்கு மற்றொரு ஊரில், 9:30 மணிக்கு வேறொரு ஊரில் என்று விடிய மேடை ஏறியவர் அண்ணா. ஆனால் ஒரு ஊரில் பேசிய விஷயத்தை இன்னொரு ஊரில் பேசுவதில்லை. ஆனா விஜய் எப்படி எழுதி கொடுத்ததை உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறவர். மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது இயல்பான ஒரு தலைவனுக்கு தெரியணும். அரியலூர் போறேன்னா, அரியலூர்ல ஆணவ படுகொலை மிகப்பெரிய பிரச்சனைனா அதை பத்தி பேசுவாங்க. ஆனா விஜய் அங்க அதை பத்தி பேசல. நான் ஏன் விஜய் ஆதரிக்கணும்? நான் விமர்சனம் பண்ணுவேன். நான் ஒன்றும் புதுசா முளைச்ச காளான் இல்லைன்னு நான் டேட் சொன்னேன். 2023 நவம்பர் 2ஆம் தேதியே முதல் வீடியோ அப்லோட் பண்ணேன். நீங்க எப்போ சேனல் ஆரம்பிச்சீங்க என்னெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்பையிலேருந்தே போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு சாயம் பூசுற வேலையெல்லாம் வேண்டாம். நான் நாகரிகமான ஒரு கேள்விகளை கேட்குறேன். எனக்கு நாகரிகமான நீங்கள் திரும்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கேன். நாங்கள் திரும்ப வைக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் தொண்டர்களை முதல்ல ஒழுங்குபடுத்துங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, காவலர்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க, அவங்க மரத்தில் ஏறுறத இதெல்லாம். ஆனால் அதிமுக நடத்தினாலும் திமுக நடத்தினாலும் ஜாதி சங்கங்கள் ஒரு நடத்துவாங்கல்ல, ஜாதி சங்கங்கள் ஒரு குரு பூஜை மாதிரி நடத்துவாங்கல்ல, அதுலேயுமே காவலர்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்கண்ணே. அதில் ஒரு ஐஎஸ்னு ஒரு போஸ்டிங் இருக்கும் போலீஸில். அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம செய்தியை பார்க்கலாம், இத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு வரும். அதுக்குள்ளே போய் அவங்க அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும், தடியடி நடக்கும், ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அதுக்குள்ளே காவல்துறை உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணாது, அதை விரும்பாது. இந்த ஒரு பேசிக் சென்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா போராட்டம், எல்லா ஆர்ப்பாட்டம், எல்லா கட்சி ஈவெண்ட்லையும் அன்யூனிஃபார்மில் ஒருத்தர் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பார். அவர் பேர் தான் ஐஎஸ். அவர் அதை எடுத்துட்டு இதில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இவங்க சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறார்கள், ட்ரிபிள்ஸில் பைக்கில் வராங்க, காரை போட்டு ரேஸ் பண்ணுறாங்க, பேனரில் ஏறுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு வழக்கு பதிவு செய்வாங்க. தாவேக்க மீதும் வழக்கு மறுநாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேணால் டேட்டா எடுத்து பாருங்கள். அந்த நேரத்துலலாம் காவல்துறைக்கு பண்ணாது. அதுக்காக நான் காவல்துறையோ திமுகவோ நான் முட்டு கொடுக்குறேன். இங்கே தாவேக்கா தன்னுடைய தவறுகளை தலைமையில் இருந்தோ இல்லை கட்சி கீழே இருக்கிறவர்களோ யாருமே ஒத்துக்கலைங்கிறதான் என்னுடைய வாதம் 20 நாளா. அதனால் அவங்க குற்றவாளிகள் நான் சொல்லலை. நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐ விசாரிக்கட்டும், அது வேற. ஆனால் இதான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்.
சரி நீ ஏன் வந்து இந்தியா கூட்டணிக்கு வைக்கிற, இங்கே அதிமுக இல்லையா, அவங்களுக்கு ஆதரவு வைக்கலாமே. அதிமுக என்ன ஃபைட் பண்ணுது? துப்புரவு பணியாளர் போட்டா அதிமுகவோட ரோல் என்ன? போய் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க, அவ்வளோதான். அவங்க ஏதாவது தேர்தல் வாக்குறுதிகள் ஏதாவது அங்கேருந்து உறுதியாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்தாங்களா? அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர் பாட்டு கட்சியை வளர்க்கறதுக்காக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அது தனியாக அவங்க பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. நாத்தாக்கா பொதுவாகவே எந்த இடத்துல ஒரு கரையான் புத்து கட்டி வச்சிருக்குன்னா பாம்பு உள்ள போய் குடியேறுமோ, அது மாதிரி எங்கே போராட்டம் நடந்தாலும் நாத்தாக்கா சீமான் அவர்கள் போய் நான் வாழ்த்து சொல்கிறேன்னு போய் நின்று பேசிட்டு வர்றது அவருடைய வழக்கம். நான் அவரை ஆதரிக்க முடியாது, எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ சட்டமன்றத்தில் அதிமுக பேசலையா? இல்லை. எனக்கு நான் தேவையான நான் பார்க்குறேன் என்னன்னா, இந்த ஆட்சியில் கொலைகள் எல்லாமே நடக்குதான்னா நடக்குது, உடனடியாக ஆக்ஷனும் நடக்கப்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை நடக்கலைன்னா அதுக்கு குரல் கொடுக்குற ஆளாக கூட்டணி கட்சிகள் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஈவன் அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ ஆகட்டும், முதல் குரல் கொடுக்குறது அங்கே இருக்க எஸ்எஃப்ஐ தான். அது அந்த எஸ்எஃப்ஐ யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு. அப்போ தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறது இவங்க தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இங்கே அதிமுக ஆட்சியில் போராட்டம் நடந்துச்சுன்னா அப்போ இருக்க முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இப்போலாம் போராட்டம் நடக்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, பெண்களை முன்னாடி நிற்க வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற. அது இல்லாமல் இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க. நான் எந்த முகத்தோடு போய் நான் வந்து இது பண்ண முடியும்? நீங்கள் பேர் நெல்சன் இருக்கீங்க. பாஜக அனைத்து மதத்துக்கும் ஒற்றுமையானவர்களா, அனைத்து மதத்துக்கும் வேலை செய்யக்கூடியவர்களா? நீங்கள் சொல்லுங்கள். போன வாரம் அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? அமித்ஷா என்ன சொன்னார்? இந்த நாட்டில் வந்து மக்கள் தொகை அதிகமானது காரணம் இஸ்லாமியர்கள் ஒரு மோசமான சர்ச்சையான கருத்தை சொன்னார். அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நான் அதிமுகவை ஆதரிக்கணும்? அதே இங்கே இருக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் போய் ஐபிஎல் டிக்கெட் கேட்குறாரு சட்டமன்ற கூட்டத்தில். இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த வெயில் காலத்தில் கூட்டம் நடத்தாதீங்க, குளிர்காலத்தில் மலை பிரதேசங்களில் நடத்துங்கன்றாரு. இதுவா மக்கள் பிரச்சனை? எனக்கு தேவை என்ன? என்னோடதுல நீ என்ன பேசுவ? அப்போ இவங்களுக்கு தெரியும் ஜெயராஜ் பிலிக்ஸ் விஷயத்தில் உடனடி ஆக்ஷன் நடக்கப்பட்டுச்சா? இல்லை. அந்த ஹாஸ்டலில் பெண்களை வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்களே, அப்போ அந்த விஷயத்தை மூடி மறைச்சது யார்? இப்படி பல விஷயங்கள் நான் எடுத்து பேசவே முடியும். ஜல்லிக்கட்டு இஷ்யூவில் என்ன நடத்துனீங்க அப்படின்னு பல விஷயங்கள் என்னால் எடுத்து பேச முடியும். ஆட்சி நடக்குதுன்னா அதில் சில இருக்கதா செய்யும். உடனடி ஆக்ஷன் எடுக்கப்படுதா இல்லையாங்கிறதா என்னோட கேள்வி. அதுக்கு அந்த உடனடி ஆக்ஷனுக்கு காரணமானவர்கள் யார்? அதிமுகவா, இல்லை என்டிகேவா, இல்லை டிவிகேவா? அப்படி அந்த காரணமானவர்கள் நீங்களாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு ஆதரிப்பேன். அது கூட நீங்கள் இல்லைங்கிறதான் என்னோட பாயிண்ட். அதனால தான் நாங்கள் நிற்கிறோம். இதை நாங்கள் எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் டிவிகேவோட முழு ஆதரவாளராக மாறாதீங்க, அறத்தின் பக்கம் நில்லுங்க, ரெண்டு சைடோட விவாதத்தையும் பாருங்கள். நீங்கள் நாகரிகமான கேள்வி கேட்டதுனால நான் வந்து பேசுகிறேன். அடுத்து உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை கையில் எடுத்துக்கோங்க. தப்பான ஒரு வார்த்தையை சொன்னீங்க, யாரோ போடுற எலும்பு துண்டுக்கு அப்படின்னீங்க. நான் கேட்ட கேள்வி எல்லாமே பதிலாக நீங்கள் கொடுங்க, நான் திரும்பவும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.